Dear students, இன்னைக்கு கிளாஸில் கிரேட் 6 மேக்ஸில் இருந்து சாப்டர் 5 ப்ரைம் டைம் அப்படின்ற சாப்டரை பற்றி பார்க்கலாம். ஒரு சாப்டரை நம்ம லேர்ன் பண்ணும்பொழுது அதோடைய லேர்னிங் அவுட்கம்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். லேர்னிங் அவுட்கம்ஸ்னால் இந்த சாப்டர் வழியாக நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்க போகிறீங்க. ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க, காமன் மல்டிபிள்ஸ் அண்ட் காமன் ஃபேக்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் டாபிக் வந்து ப்ரைம் நம்பர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. தேர்ட் டாபிக் வந்து கோ-ப்ரைம் நம்பர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் டாபிக் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன், ஃபிஃப்த் வந்து டிவிசிபிலிட்டி டெஸ்ட், அண்ட் சிக்ஸ்த் வந்து ஃபன் வித் நம்பர்ஸ். ஓகே, இதில் நம்ம ஒரு சிம்பிளான ஒரு டாபிக் காமன் மல்டிபிள்ஸை பற்றி இன்றைக்கி நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஓகே, உங்களுடைய புக்ஸில் ஒரு கேம் ஒன்று கொடுத்துருக்காங்க. மேக்ஸ் புக்கில் சாப்டர் 5ல் அதோட இன்ட்ரோ பார்ட்லேயே ஒரு கேம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் இந்த காமன் மல்டிபிள்ஸை ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த கான்செப்டை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காகவும் உங்களுக்கு இந்த கேம் வழியாக உங்களுக்கு நீங்கள் லேர்ன் பண்ணணுன்றதுக்கான கான்செப்ட் அது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம 2 பேர் இருக்கோம். இப்போது டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட் இஸ் இன்ட்ராக்டிங். இப்போ ஆன்லைன் செஷனில் நம்ம கிளாஸஸ் எடுக்கிறோம் இல்லையா, கைண்ட் ஆஃப். இப்போ ஒரு நம்பர் கேம். இந்த கேம் பேர் இட்லி வடை கேம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கேமில் ஒருத்தர் வந்து 1ன்னு சொல்லி ஆரம்பிக்கலாம், இன்னொருத்தர் ஃபாலோட் பை த நம்பர் 2, அண்ட் நீங்கள் 3 சொல்லலாம், நான் 4 சொல்லலாம், கைண்ட் ஆஃப். ஓகே, வில் ஸ்டார்ட் வித் தட். பட் பிஃபோர் த கேம் பிகின்ஸ் நான் அதோடைய ரூல்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். நம்பர் 3ன்னு வரும்பொழுதும் அதோட மல்டிபிள்ஸ், 3யோட மல்டிபிள்ஸ் என்ன, 3 1s are 3, 3 2s are 6, 3 3s are 9, 12, 15, 18, இந்த மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் 3க்கும் நம்ம என்ன சொல்லணும், இட்லின்னு சொல்லணும். சேம் டைம் 5ன்னு வரும்பொழுதும் 5ஓட மல்டிபிள்ஸ்க்கும் நம்ம என்ன சொல்லணும்னா வடைன்னு சொல்லணும். ஒரு பாயிண்டில் நமக்கு வந்து ஒரு காமனாக 2 மல்டிபிள்ஸ்லையுமே வரா மாதிரி ஒரு நம்பர் வரும். உதாரணத்துக்கு 15ன்னு சொல்லுவோம். அது 3 டேபிள்லேயும் வரும், 5 டேபிள்லேயும் வரும் இல்லையா. அப்போ அந்த நம்பருக்கு நம்ம என்ன சொல்கிறோம், இட்லி வடைன்னு சொல்கிறோம். தென் இப்போ கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் நம்பர் 1ன்னு சொல்கிறேன். நான் நம்பர் 1ன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நம்பர் 2. ஓகே, அப்புறம் நான் வந்து 3ன்னு சொல்லாமல், ரூல் என்ன, 3னா இட்லி சொல்லணும். ஓகே, நம்பர் 3க்கு இட்லி சொல்லணும். அப்புறம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3க்கும் நம்ம என்ன சொல்லணும், இட்லின்னு சொல்லணும். ஓகே, இப்போ நான் 3 என்னுடைய டேர்ன் வந்ததுனால நான் இட்லின்னு சொல்கிறேன். அண்ட் யூ வுட் சே 4. அப்புறம் இன்னொரு ரூல் என்ன, 5ன்னு வரும்பொழுதும் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5ன்னு வரும்பொழுதும் வி ஷுட் சே வடை. ஓகே, நான் 5ன்னு வரும்பொழுது 5 சொல்லலை, வடைன்னு சொல்கிறேன். நீங்கள் 6 சொல்லலாமா, சொல்லக்கூடாது. ஏன்னா இட் இஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. ஓகே, அப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ன்னும் பொழுது நீங்கள் என்ன சொல்லணும், இட்லின்னு சொல்லணும். அப்புறம் 7 நான் சொல்கிறேன், 8 நீங்கள் சொல்கிறீங்க. நான் 9 சொல்லலாமா, கூடாது. ஏன்னா 9ங்கிறது மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. தென் அப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்லலாம், இட்லின்னு சொல்கிறேன். நீங்கள் 10 சொல்லலாமா, பிகாஸ் 10 இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 5. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, வடைன்னு சொல்லுவீங்க. அப்புறம் நான் 11 சொல்கிறேன். நீங்கள் அகெயின் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 இஸ் 12. ஸோ நீங்கள் அதுக்கு இட்லின்னு சொல்கிறீங்க. நான் 13ன்னு சொல்கிறேன், நீங்கள் 14ன்னு சொல்கிறீங்க. ஒரு நம்பரில் ஓகே நான் இட்லி வடைன்னு சேர்த்து சொல்கிறேன், பிகாஸ் இட் இஸ் நம்பர் 15. ஏன் 15 இட்லி வடைன்னு சொல்கிறோம், பிகாஸ் 3 டேபிள்ஸ்லேயும் 15 வரும், 5 டேபிள்ஸ்லேயும் 15 வரும். 3 5s are 15 தான், 5 3s are 15 தான். ஸோ இந்த மாதிரி நமக்கு எந்தெந்த இடத்துலலாம் காமனான மல்டிபிள்ஸ் வருதோ நம்ம செக் பண்ண போகிறோம். இது வழியாக நம்ம இதெல்லாமே காமன் மல்டிபிள்ஸ்ன்ட்டு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு காமன் மல்டிபிள்ஸ் எங்கே வந்திருக்கு அப்படின்னா, அதாவது 15வது ஸ்டெப்பில் தான் நமக்கு இட்லி வடை கிடச்சிருக்கு. உதாரணத்துக்கு நம்ம ஒரு 15 ஸ்டெப்ஸ் போனால் தான் நமக்கு ஒரு கடை வரும், இட்லி வடை கிடைக்கிற கடை வரும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம 15 ஸ்டெப்ஸ் கடந்து வந்து நம்ம இட்லி வடைன்னு சொல்லியிருக்கோம். இப்போ அடுத்த இட்லி வடை எப்போ வரும், அடுத்த 15 ஸ்டெப்ஸில் தான் இட்லி வடை கிடைக்கும். இதுதான் காமன் மல்டிபிள்ஸோடைய கான்செப்ட். ஸோ ஐ சே அகெயின், ஒரு காமன் நம்பரில், ஒரு குறிப்பிட்ட நம்பரில் நமக்கு காமனான மல்டிபிள்ஸ் வருது. எது, 3 டேபிள்ஸ்லேயும் 15 வருது, அகெயின் 5 டேபிள்ஸ்லேயும் 15 வருது. ஸோ இந்த 15ன்ற நம்பரில் நம்ம என்ன சொல்கிறோம், இட்லி வடைன்னு சேர்த்து சொல்கிறோம். ஓகே,
followed by that we'll go with the next given questions in your book. Figure it outல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. At what number is இட்லி வடை set for the 10th time? ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் டைம்ல எந்த நம்பர்ல நம்ம வந்து இட்லி வடான்னு சொல்றோம்? இப்போ இதுக்கு முன்னாடி அந்த கேம்ல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம்ல நம்ம வந்து 15th நம்பர்ல சொல்றோம். எந்த நம்பர்ல சொல்றோம்? 15th நம்பர்ல சொல்றோம். இப்போ செகண்ட் டைம்ல அது எந்த நம்பர்ல வந்திருக்கும்? அகைன் ஒரு 15 ஸ்டெப்ஸ். ஓகே, பிளஸ் 15, அப்போ 30ல வந்திருக்கும். தேர்ட் டைம் எப்போ வந்திருக்கும்? யா, யூ நோ இட். தேர்ட் டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிளஸ் 15, 45. கரெக்டா? அப்போ சிம்பிளாக என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இது எல்லாமே 15 ஆட் ஆகிட்டு இருக்கு, லைக் மல்டிபிள்ஸ். அப்போது ஃபோர்த் டைம்னா 4 into 15, 16ன்ற நம்பரில் நீங்கள் ஃபோர்த் டைம் இட்லி வடான்னு சொல்லுவீங்க. ஓகே, நல்லா புரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எப்போ இட்லி வடான்னு சொல்கிறோம்? இட்லி வடைன்னு எப்போ சொல்கிறோம்? 15th நம்பரில் சொல்கிறோம். அப்புறம் 30th நம்பரில் இட்லி வடைன்னு சொல்லுவோம். அடுத்தது 45 அப்படின்ற நம்பரில் இட்லி வடை சொல்லுவோம். அடுத்தது 60th இட்லி வடைன்னு சொல்லுவோம். இது ஃபோர்த் டைம். அந்த மாதிரி 10th டைமில் நம்ம எந்த நம்பர் சொல்லுவோம் அப்படின்னா, ஓகே, it is very simple. We should multiply 10 multiply 15. 10 into 15, 150. ஓகே, அப்போ 150th நம்பரில் நம்ம மறுபடியும் 10th டைம் இட்லி வடைன்னு சொல்கிறோம். ஸோ 10th டைமுங்கிறது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? 150th நம்பரில் நம்ம இட்லி வடைன்னு சொல்கிறோம். ஓகே, புரிஞ்சுதா? If you have any questions, please comment. Please do your comments. Thank you.